எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் கடுகு, அதை தவிர கருவேப்பிலை வச்சுருக்கேன். கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், வெண்டைக்காய் நல்லா குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் மாங்காயும் எடுத்துருக்கேன், கொஞ்சம் ஸ்பெஷலாக ட்ரை பண்ணுவோம்ட்டு. அதை தவிர ஒரு தக்காளி வச்சுருக்கேன். பீன்ஸுக்கும் இல்லை வெண்டைக்காய் பார்த்துருக்கேன், சம்மந்தம் இல்லை, அதனால் அதை தனியாக கட் பண்ணி சின்ன பொரியல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். கடுகு ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு பச்சை மிளகாயும் போட்டுருவோம். பச்சை மிளகாய் போட்டு அதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வெண்டைக்காயும் போட்டுருவோம். வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு ரொம்ப நல்லா வதங்கலை, ஆனால் டைம் ஆயிடுச்சு. அதனால் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதுக்கு போடலாம். தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்குள்ளே போடலாம். ஒரு தக்காளி, நாட்டு தக்காளி மெக்சிகோ நாட்டு தக்காளி, அமெரிக்காவில் இம்போர்ட் ஆனது, அதையும் போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கி வச்சு, தக்காளியும் இப்போ வெண்டைக்காய் ரெண்டுமே ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பொடியெல்லாம் போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, பொடி, சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவாங்க. பொடி போட்டு ஓரளவு வதங்கி வச்சு இப்போ கொஞ்சம் இந்த புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். லைட்டாக கொதிச்சாச்சு. இப்போ தனியாக தேங்காயும் ஃப்ரோசன் கோகனட் எடுத்து லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்து வச்சுருக்கேன், அதை அப்படியே மிக்ஸ்அப் பண்ணிடலாம்.
கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் I think வெண்டைக்காய் பச்சடி is fully ready. நல்லா கொதிச்சு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறமா முடிஞ்சிச்சு. Thank you all for watching. Dedicated to சரஸ்வதி அம்மா. சரஸ்வதி அம்மா கைப்பட்டாலே எல்லாம் பாலும் பொங்குமுங்க. பச்சடியும் இன்றைக்கி மனவளப்பாக இருக்கும். சாதம், வெண்டைக்காய் பச்சடி, பீன்ஸ் பொரியல், சாம்பார் எல்லாமே ரெடி. சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் சமைச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.